உடலின் தன் வரும்போது ஒளியாகவே இந்த காலத்துக்குள் நான் பெற்ற உடல் இந்த உடல் எத்தனை நாள் ஆகணும்னு தெரியுது. நாம எதுக்கு இது போடுறோம், இந்த அழகு அந்த அழகு எல்லா அழகும் வைக்கிறோம், எல்லாத்தையும் செலவழிக்கிறோம். இப்ப ஆடம்பர பொருளை செலவழிக்கிறோம். இதெல்லாம் நீக்குதான். இன்னைக்கு எல்லாம் சம்பாதிச்சு அழகாக வைக்காத நோய் என்ற உணர்வு வந்தாலும் இதெல்லாம் தள்ளி தூக்கி எறியும். அப்ப தூக்கி எறிவிட்டு நல்லா இருக்குன்னு வேண்டாங்கிறது சொல்றது. இப்ப நீங்க நல்லா நல்ல மண்ணு இருக்கிறாங்க, அக்காவே சிரிச்சு கேவலப்படுற மாதிரி என்னை பிடிக்காம என்னை கேவலமாட்டேன். இந்த உணர்வை எடுத்த உடனே தனக்குள் இருக்கக்கூடிய இந்த உணர்வை எடுத்து அவங்க மேல வெறுப்பும் வேதனை அவங்க எதாவது சொல்றாங்க. இது நமக்கு அதான் நீ என்ன அல்வாங்க அவங்க சரிப்பாக நல்ல புத்தி வச்சு நீ மனுஷன் நான் சேர்த்து சொன்னா அவங்களா இந்த உணர்வை எடுத்து நமக்கு தடுக்க பழக வேண்டும். அதனால 6வது அறிவு தேனாது. இது தடுக்கக்கூடிய வல்லமை எதுல வேணும்? அவிஞானத்தை நாம் பெருக்கப்படும் போதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பாகும். ஆனா அவிஞானத்தை பெருக்க வேண்டும் என்ற நிச்சயம் நாம் எண்ணியது உயிர்கள் நினைக்கப்படும் உருவாக்குதான் பிரம்மாவை தருவித்தார். அணுவின் உணவாக்கும் அணுவை நமக்கு பெருக்கினால் அது நம்மை காட்டும். ஆக வேதனையின் உணர்வை நடந்தால் நம்மை எதை செய்யும்? தீமையின் உணர்வின் தன்மையை நம்மை மாற்றும். பதினாயிரத்துக்கு பெரிய தத்துவ ஞானி ஆகணும், எல்லாத்தையும் காக்கக்கூடிய வல்லமை வரணும். மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லணும். நாங்கெல்லாம் வயசுல படிக்காத வயசுலையும் பேசுறோம். படிக்கிறவங்க ஞானம் பதிவு செய்யணும். அதை ஆற்றலை நீங்க வளர்க்கணும். எல்லோரும் நலந்தர வேண்டிய உணர்வை வளர்க்கணும். உங்க பாரு அவன் இருளை அகற்றுவதாக அவிஞானத்தை பெறும் கருவின் தன்மை உருவாக்கணும். உணவின் தன்மை ஒளியாக்கும் தன்மை